ஹலோடா, நான் தான் உங்கள் ஜியோன். வெல்கம் பேக் அவர் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான். தென் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக்கையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சோகம் இல்லைனா ஏதாவது மைண்ட் அப்செட் ஆகுதுன்னா ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஹோப்பிங்க எது இருந்தாலும் நல்லதே நடக்கும். ஓகேவா? சரி, ஓகே, ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். லேட் பண்ண வேண்டாம், நான் டேரெக்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இன்ட்ரோ பற்றி சொல்லணுன்னா, ஜிமின் வந்து ஒரு அப்ராடில் படிக்கிற வில்லேஜ் பாய். நீங்கள் ஒரு ஜாலியான நாட்டியான வில்லேஜ் கேர்ள். ஓகேவா? ஜிமின் உங்களுக்கு அத்தை பையன்தான். நீங்களும் அவரும் சின்ன வயசில் நல்லா சேர்ந்து தான் இருந்திருப்பீங்க. பட் ஆனால் அவர் அப்போ அப்ராட் போனதுனால உங்களுக்கும் அவருக்கும் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் டச் விட்டுருச்சு. சரி, ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும், நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீனு, ஜிமின் அப்படியே அவர் காலேஜுக்கு வெளியே அவர் கேங்கோடு உட்காந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிட்டு அப்படியே ஜேகே மேலே சாஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ ஜேகே, டேய் மச்சான், எப்படா நம்ம உங்கள் ஊருக்கு போவோம்? அங்கே எவ்வளோ அழகா ஃபிகருங்க இருந்தது, அங்கே பார்த்து பார்த்து சலிச்சிருச்சுடா. பாரு மூஞ்சா அதை சை, ஃபவுண்டேஷன் லிப்டிக்குன்ட்டு. டேய், நீ ஏன்டா அதெல்லாம் பார்க்குற? கீழே பாரு, மேலே பாரு, கண்ணை பாரு, அப்படியே அந்த உதட்ட லிப்ஸ்டிக் இல்லாமல் நினச்சிப்பாரு. அப்படி இருக்கணும்டா. அவளுக்கு போடுறான்ட்டு அவளுகளை வெறுக்கலாம் கூடாது, சரியா? ஏன்னா எல்லாமே பொண்ணு. டே மச்சான், ஆனால் உன்னை அடிச்சுக்க யாருனாலே முடியாதுடா. எல்லா பொண்ணுங்களுக்கும் நைஸ் வைப்பல்ல. எங்கேருந்து தான் பிடிச்சிட்டு வந்தாங்களோ. நமக்கு இந்த அறிவு இல்லாமல் போச்சே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மினுக்கு டக்குன்னு ஒரு கால் வருது. ஸோ ஜிம்மின் அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு, ஹலோ, யார்? டே தருதலை, எங்கடா இருக்க? ஐயோ, அப்பா, சொல்லுப்பா, என்னப்பா? இப்போ எதுக்கு கூப்பிட்ட? டே தருதலை, உங்கள் பாட்டிக்கு உன்னை பார்க்கணுமா? எங்கே இருக்க? பா, எத்தனை டைம் வருது அந்த கிளவியை பார்க்குறக்குங்க? போன டைம் தான் லாஸ்ட்டுன்னு வந்தேன், போகல. இந்த டைம் இந்த வாயெல்லாம் பேசாத ஜிம்மின், ஒழுங்காக கிளம்பி ஊருக்கு வந்து சேரு, சரியா? வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா இல்லை நைட் ஆயிடுச்சுன்னா அவங்க அத்தை வீட்டில் தங்கிக்கோடா. அது எந்த அத்தை வீட்டில்? எனக்கு தான் நிறைய அத்தை இருக்காங்கல்ல. நீ வாடா, நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், நீ வா. ஸோ ஜிம்மின் அப்பா அப்படி சொன்னோன்னே இந்த கால் கட் ஆயிடுது. ஜிம்மின் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு ஜங்குக் கிட்ட திரும்பிட்டு, டேய் என்ன வாய்டா ஒன்றுது பாரு, இப்போ அவன் அங்கே கூப்பிடுறான். ஸோ எங்கள் அப்பனுக்கு வேறு வேலை இல்லைடா. அங்கே போனால் கல்யாணம் பொண்ணுன்றுமா. அந்த கிளவி ஒன்றும் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒன்றுடா, டேய் உங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுருந்தா இப்படி தான் உங்காவது போய் சாகணும். டேய் ஜிம்னா, ஏன்டா அப்படியெல்லாம் பேசுகிற? நல்லா இருக்கும்டா உங்கள் ஊர். அப்படியே அந்த இயற்கை, மயிறு, கிளம்பி தொலைங்கடா, போகணும். டே மச்சான், நிஜமாம்மா நாங்களும் மாடா வரோம். டேய் ஆமாடா, முடிட்டு போய் கிளம்புங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. ஸோ அப்படியே ஜாலியாக எழுந்திரிக்கிறாரு. தான் இதையெல்லாம் பொறுமையாக அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, டே பொம்பளை சோக்கு, உனக்கு பொண்ணுங்களை பார்க்கணுன்னா இங்கே எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, கூட்டிகிட்டு போக வேண்டியதான்டா. ஏன்டா போய் என் வாழ்க்கையை கெடுக்கிற? டேய் நம்ம மச்சான் நம்மளுக்கு எதையும் தியாகம் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு போகிறாரு. ஜிம்மின் அப்படியே அப்பாவையாக பார்க்குறாரு இங்கே உட்காந்து ஜங்குக்கை. ஸோ தயாங்க அதை பார்த்து சிரிச்சுட்டு அவரும் ஜங்குக்கூட கிளம்பி போயிடுறாரு. ஸோ ஜிம்மின் பொறுமையாக அந்த சிகரெட்டை டென்ஷனாக பிடிச்சிட்டு அவரும் அவங்க 2 பேர்த்து கூட கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஜங்குக் திரும்பி அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு, டேய் அதான் நிஜமாலே உனக்கு நிறையா அத்தைங்க இருக்காங்களாடா? அப்போ உனக்கு நிறைய முறை பொண்ணுங்க இருப்பாங்கல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நாங்கள் லாஸ்ட்டாக போயே 5-6 வருஷம் இருக்கோம். ஆனால் இன்னும் அந்த கலவி உயிரை பிடிச்சிட்டு என்ன கூப்பிடுதுன்னா பெரிய ஆள் தான். டே அது இல்லைடா மச்சான். ஜிம்மின், நீ சொல்லு, ஞாபகப்படுத்து, யாராவது இருப்பாங்க, சொல்லுடா. நான் டேய் ஜங்கு, கிழிச்சிருவான், மூடிட்டு போய் கிளம்பு. டேய் நம்ம என்ன அப்படியேதான் பழகியிருக்கோம். சரி ஏதாவது வேணுமா என்ன? ஒரு மயிறு வேணா, நீ போய் கிளம்பு போ
அப்படின்னு சொன்னோடனே ஸோ எல்லாருமே கிளம்புறாங்க. ஒன்ஸ் 3 பேருமே ஏர்போர்ட்டுக்கு வந்து ப்ளைன் ஏறின பிறகு 2 டேஸ் ஆகுது கரெக்டாக அந்த ஊருக்கு வந்து சேர. 2 டேஸுக்குமே ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷன். பிகாஸ் அந்த கிராமத்துக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு டென்ஷன்லேயே வராரு. பட் ஆனால் ஜங்குக் அவங்களோட ஓன் உலகத்தில் இருக்காங்க. பிகாஸ் புது பொண்ணுங்களை பார்க்க போகிறோம், புது பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸில் வராங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த ஊர்கிட்ட வந்த பிறகு பயங்கரமாக இருட்டாக இருக்குது. ஸோ நைட்டு தான் அவங்க ரீச் ஆகிருப்பாங்க அங்கே. ஜங்குக் அவர் ஃபோனில் அப்படியே லைட்டை போட்டுட்டு அந்த புல்லெல்லாம் இருக்கும்ல, ஸோ எங்கே எந்த செடியில் கால் வைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திணறிட்டு நடந்து வராரு. டேய் மச்சான், என்னடா இடம் அது? டேய் காப்பாற்றுங்கடா, ஏதாவது பூச்சிக்கின்னு வந்து கடிச்சிட்டு போகுது. ஐயோ என்னடா அது? டேய் வண்டுடா, அது ஒன்றும் பண்ணாது, நீ மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கையும் தயாங்கையும் ஜிமின் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது. கீழே வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. ஸோ இவங்க 3 பேருமே அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் ஒன்ஸ் அங்கே போன பிறகு அப்படியே அவர் ஃபோன் எடுத்து அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. ஹலோ பா, எங்கப்பா வர்றது? இங்கே ஃபுல்லாக ரொம்ப இருட்டாக இருக்குது, நாங்கள் எங்கே போகிறதுனே தெரில. டேய் என்னடா அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டிங்களா? ஆ அந்த மரத்துக்கிட்ட தான் நிற்கிறோம், ஆனால் யாரும் வரலையே நீ சொன்ன மாதிரி எங்களை கூப்பிட. டேய் ஜிமின், எங்கேயும் போகாதீங்கடா, அங்கேயே இருங்க, வருவாங்க உங்கள் அத்தையோ மாமாவோ. நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றது ரொம்ப தூரம், நீங்கள் பேசாமல் அவங்க வீட்டில் இருங்க சரியா? காலையில் வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிறேன். ஆ சரி சரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. ஸோ தயாங்கும் ஜங்குக்கும் ஸ்டில் அவர் உங்கள் ஃபோனில் வந்து லைட்டை போட்டுட்டு நின்றுட்டே தான் இருக்காங்க. ஜிம்மின் அப்படியே சுற்றி தேடுறாரு யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் சில்லுன்னு ஒரு காற்றடிக்குது. அப்படியே அது கூட மண் வாசம் செம்மையாக இருக்குது. ஜிம்மின் அப்படியே அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு அந்த காற்றையும் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக திரும்புகிறாரு யாராவது வராங்களான்னு இந்த சைடு பார்க்குறக்கு. பார்த்தா நீங்கள் ஒரு ரெட் கலர் தாவணியில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஒரு வெட்ரு மாஸ்க் லைட்டை கையில் வச்சுட்டு அவர் அப்படியே தூரமாக நின்று பார்த்துட்டு மெதுவாக கிட்ட நடந்து வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, ஸோ அங்கே நின்றுட்டு ஜிம்மினை பார்த்துட்டு மாமா இந்த வழியில் போகணும் வாங்க அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக கூப்பிடுறீங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோதான், உங்களை பார்த்தோன்னே ஃப்ளாட்டு. பிகாஸ் அந்த ரெட் கலர் தாவணிலையும் அந்த லைட்லேயும் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ தாயாங்க ஜங்குக்கும் பின்னாடி நின்று பார்த்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும், டேய் பாடுறா, நைட்டில் கூட ஏஞ்சல்ஸ் வருமா என்ன அப்படின்னு ஜங்குக் தயாங்கிட்ட கேட்குறாரு. ஸோ தயாங், கேட்டையா அந்த பிள்ளை நம்ம மாமாலாம் கூப்பிடுதுடா. அம்மா அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களை பற்றி பேசிட்டு அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க 2 பேரும். ஜிம்மின் அப்படியே ஸ்டன்னாகி உங்களை அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரு. அப்படியே அவர் கண் உங்கள் உடம்பு ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க அந்த இருட்டுலையும். நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு ஜிம் மாமா போகலாமா அப்படின்னு இன்னும் சாஃப்டாக கூப்பிடுறீங்க. ஜிம்மின் ஸ்டில் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் கண், சீக்கு, நெக்கு, தென் உங்கள் காது அப்படின்னு இன்ச்சாக பார்க்குறாரு. தாங்க ஜங்குக்கு பின்னாடி நின்றுட்டு, பார்த்தியாடா அவனை, மாட்டேன் வேணாம் அங்கே போனால் பிடிக்காதுன்னு அப்படின்னா இப்படின்னா ஏர்போர்ட்டில் பாடுறா இந்த பிள்ளைய திங்குற மாதிரி பார்த்துட்ருக்கான். டேய் மச்சான், அவன் எங்காவது பாஞ்சிட போகிறான்டா, வா போய் அவனை இந்த உலகத்துக்கு எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் தாங்கும் மெதுவாக ஜிம்மின் பின்னாடி வந்து நின்றுட்டு 2 பேரும் ஒட்டுக்கா சேர்த்து ஜிம்மின் முத்துக்குள்ளே அப்படியே அடிக்கிறாங்க. அப்படியே மச்சான் ஜிம்மின் அப்போ தான் டேய் மயிராண்டிக்கலாம் அப்படின்றான். ஸோ நீங்கள் அதை பார்த்து அப்படியே சிரிக்கிறீங்க. ஜிம்மின் மாமா இந்த வழியில் தான் போகணும், வரீங்களா? போகலாம். ஆமாம், நீ யார்? உன் பேர் என்ன? அது என் பேர் வயன். உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் நான் உங்களை பார்த்துருக்கேன். அதான்டி. எப்படி எப்படி பார்த்த? எங்கே பார்த்த? நான் உன்னை இப்போ தான் பார்க்குறேன்.
அதுவா? அது வந்து சின்ன வயசுலேருந்தே நான் உங்க வீட்டுக்கு வந்தது இல்லையா? ஆனா ஒரு நாள் எங்க அம்மா ஆ நீங்க ஊருக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க போனாங்களா, அப்ப நானும் எங்க அப்பாவும் வந்தோம் உங்கள பாக்க. ஆனா நீங்க தான் அதுக்குள்ள போயிட்டீங்க. அதனால நாங்க உங்க வீட்டுக்கு போனோமா, அப்போ ஒரு செவுத்துல நீங்க 3 பேருமே குரங்கு மாரி ஃபோட்டோக்கு போஸ் தந்திருப்பீங்க. அது இருந்தது. அதுல தான் பார்த்தேன். அது கூட நீங்க போன டைம் வந்து வரும்போது மாறுனதுன்னு சொன்னாங்க. அதுல நீங்க தான் நடுவால காது பொத்தியிருப்பீங்க கரெக்ட்டா? அப்படின்னு சொல்றீங்க. ஜங்குக்குக்கும், ஜிம்மினுக்கும், தயானுக்கும் 3 பேத்துக்கும் அவ்வளோதான். செம ஷை ஆயிடுது உங்க முன்னாடி. ஐயோ! எங்க அப்பா இருக்கான் பாரு சொட்டை. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான். இப்படி ஒரு மொற பொண்ணு இருக்கிறதே சொல்ல இது அவனுக்கு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே மெதுவாக போய் ஜிம்மின் மேலே கை வச்சுட்டு மாமா போகலாமா அப்படின்னு ஒரு ஷோல்டரை தட்டுறீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களே பார்த்துட்டு நீங்கள் கை வச்சுருப்பீங்கள்ல அவர் மேலே ஷோல்டரில், ஸோ அதை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு உடனே இந்த கையை எடுத்துடுறீங்க. போகலாம் நட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நடக்கிறீங்க அந்த விளக்க பிடிச்சிட்டு. ஸோ ஜிம்மின் உங்கள் பின்னாடியே வராரு. தாங்க ஜங்குக்கும் உங்கள் 2 பேர்த்துக்கும் பின்னாடி வராங்க. பாரா இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே தெரியாது. வந்த உடனே ஏதோ அந்த பிள்ளை சாப்பிட்டு முழுங்கின மாதிரி பார்க்குறான் அந்த பிள்ளை. பாவம் அந்த பிள்ளை. ஆனாலும் அந்த பிள்ளை அழகுதுண்டா அப்படின்னு தயாங் சொல்கிறாரு. ஜங்கு உடனே டேய் அவன் மச்சான் ஒரு பொண்ணை பார்க்குறான்னா அதுக்கு ஒரு ரீசன் வேணும். அவன் என்ன எல்லா பொண்ணுங்களையும் பார்த்த மாதிரியா பார்த்தான்? இல்லை, இது டிஃப்ரெண்ட். அதனால அந்த பிள்ளை இனிமேல் அவங்க 2 பேர்த்துக்கும் தங்கச்சி. புரிஞ்சுதா? சரிடா சரி தங்கச்சி. பாரு இன்னும் அந்த பிள்ளை பின்னாடி தான் போகிறான் நாய் மாதிரி. ஏதோ பெரிய மயிறு மாதிரி சொல்லுவான். நம்ம நடந்தால் மட்டும் ஏண்டா என் பின்னாடி வாங்கடா மயிருகளா அப்படின்னு. பாரு இந்த பிள்ளை பின்னாடி எப்படி போகிறான்னு அப்படின்னு அவங்க 2 பேருமே ஜிம்மினை வந்து கிண்டல் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் 4 பேருமே வீட்டுக்கு போன பிறகு உங்கள் அம்மா வந்து ஜிம்மினை பார்த்துட்டு அடே பாரா என் மருமகனை, டே ஜிம்மின் என்னடா இவ்வளோ அழகாக ஆகிட்ட, வர வர ரொம்ப கலர் ஆகிட்டடா அப்படின்னு கொஞ்சுறாங்க. நீங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே போய் நின்றுட்டு திரும்பி ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் உங்கள் அம்மாவை கூட பார்க்காம உங்களை பார்த்துட்டு ஆமாம் ஆண்டி ரொம்ப கலராக தான் இருக்கா. என்ன ஜிம்மன்? அதுவா ஆண்டி? ஆமாம் கலராக தான் இருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஸோ பின்னாடி தாங்க ஜங்குக்கும் நின்று சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து தொணன்னு ஜிம்மின்கிட்ட பேசிகிட்டே உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் வேகமாக உங்கள் ரூம்குள்ளே போனவங்க தான், வெளியவே வரல. ஜிம்மின் எப்படியாவது உங்களை இன்னொரு டைம் பார்க்க மாட்டாருன்னு அங்கங்கன்னு எட்டி பார்த்துட்ருக்காரு. பட் ஆனால் நோ யூஸ். தென் அந்த நைட் அப்படியே போகுது. ஜிம்மினுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. பட் ஆனால் தயாங்க ஜங்குக்கு நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாங்க. ஸோ ஒரு கரெக்டாக ஒரு 3 மணிக்கு ஜிம்மின் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணி தூங்குறாரு. 5 o'clock உங்கள் ரூமில் இருந்து ஒரு அலாரம் சத்தம் வருது. நீங்கள் அப்படியே வேகமாக எழுந்திரிச்சு வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகுறீங்க. அப்படியே வெளியே உட்காந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுறீங்க உங்கள் வீட்டுக்கு வெளியே. ஸோ ஒரு 5 மணிக்கிட்ட ஜிம்மினுக்கு அப்படியே முழிப்பு வருது. அவர் மெதுவாக நடந்து வந்து அந்த ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த விண்டோ கிட்ட நின்றுட்டு வெளியே பார்க்குறாரு. நீங்கள் அழகாக உட்காந்து கோலம் போட்டுட்ருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரே ஒரு டிம் லைட் தான் எரியுது. பட் ஆனால் லைட்டாக அந்த 3 இருக்குல்ல, ஸோ அது பிரைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கோலம் போடுறதுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் நல்லா கோலம் போட்டுட்ருக்கீங்க உட்காந்து. ஸோ ஜிம்மின் அப்படியே மெதுவாக வெளியே வந்து இந்த ரூமை லாக் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடி இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க எல்லாம் கோலம் போடுறதுக்கு. அதே மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு உங்களுக்கு பின்னாடி மார்னிங் அப்படின்னு ஒரு வாய்ஸ். உங்களுக்கு அவ்வளோதான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஆமாம் எந்திரிச்சிட்டிங்களா? அதுக்குள்ளேயேவா? ஏன் நான்லாம் எந்திரிக்க மாட்டேன்னு நினச்சியாடி? ஐயோ அப்படி இல்லை, தூரமாக இருந்து வந்திருக்கீங்க, சரி தூங்குவீங்கன்னு நினச்சேன். அவ்வளோதான். சரி இதெல்லாம் அப்படி கற்றுக்கிட்டேன். அதுவா? அது சின்ன வயசுலேருந்தே போடுவேன்.
அம்மா 10th முடித்த பிறகு படிக்கலாம் போக வேணாம், உனக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு, நீ வீட்டு வேலை கற்றுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு 3 இயர்ஸாக போட கற்றுக்கிட்டுருக்கேன். ஏன் ஏன் கேட்குறீங்க? என்னது, மாப்பிள்ளை பார்த்தாச்சா? புரியல. உங்கள் அம்மா யாரை சொன்னாங்க? ஆ அதுவா, அது இந்த ஊர் பக்கத்து ஊர் தான். அவர் பேர் கூட ஏதோ குப்புசாமின்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் பிடிக்கவே இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப ஏஜ் கேட்பேன் எனக்கும் அவருக்கும். நான் ஒரு அளவுக்கு இங்கிலீஷெல்லாம் பேசுவேன் மாமா, ஆனால் எங்கள் அம்மா தான். ஏய் பையன், என்னாச்சு? உனக்கு படிக்க முடிக்க மாட்டி? அவ்வளோ பிடிக்குமா? பிடிக்கும். அப்போ இப்போ நான் உன்னை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சா நீ படிப்பியா? படிப்பேன் அப்படின்னு நீங்கள் பதில் பேசிகிட்டே கோலம் போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மன், அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பும்போது நீ என் கூட வர, அவ்வளோதான். சரியா? சரி, ஓகே. ஆனால் அதெல்லாம் கனவுல தான் நடக்கும். போங்க, போய் உங்கள் வீட்டுக்கு போகணும்ல, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு உள்ளே போயிடுறீங்க. ஸோ ஜிம்மனுக்கு இன்னுமே உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஸ்டில் அவர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அது லவ்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஜிம்மன் ஜங்குக் 3 பேருமே கிளம்பிடுறாங்க ஜிம்மன் வீட்டுக்கு போகிறதுக்கு. உங்கள் அம்மாவும் நீங்களும் கிச்சன் ரூம்லேருந்து சமைச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு போட்டு சமைச்சு டேஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே அந்த டோர் கிட்ட வந்து நின்றுட்டு, த நாங்கள் கிளம்புறோம். அது எப்படி என் மருமகனை வீட்டுக்கு வந்த பிறகு சாப்பிடாம அனுப்புறது? அதெல்லாம் முடியாது. நீ இரு, உங்கள் மாமா கோழி பிடிக்க போயிருக்காரு, வந்துடுவார். வந்த உடனே உனக்கு நான் செய்கிறத நீ சாப்பிட்டுட்டு தான் போகிற, புரிஞ்சுதா? இன்றைக்கி எக்காரணத்துக்கு ஒன்று நீ எங்கேயும் போகக்கூடாது ஜிம்மன், நீ இங்கே தான் இருக்கணும். பாரு, உனக்கு வேண்டி என் பொண்ணு எவ்வளோ அழகாக சமைச்சிட்ருக்கா, நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே அவங்கள பார்த்துட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஜிம்மனை திரும்பி கூட பார்க்கல, பிகாஸ் நீங்கள் சமைக்கிறதுல அவ்வளோ ஃபோக்கஸாக இருந்து சமைச்சிட்ருக்கீங்க. ஜிம்மனுக்கு அது ஒரு மாதிரி ஹார்ட் பெயினாக இருக்குது. ஸோ அப்படியே அவர் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, சரிதா அப்படின்ட்டு மேலே போயிடுறாரு அவங்க ரூமுக்கு. ஸோ ஜிம்மன் ஜங்குக் 3 பேருமே அந்த மாடி இருக்கும்ல, ஸோ அங்கே போய் அந்த திட்டு மேலே உட்காந்துட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க அந்த காட்டை. ஸோ அங்கே உட்காந்து பார்க்குறக்கு அந்த காடு அவ்வளோ அழகாக இருக்குது, பிகாஸ் ரொம்ப கிராமம் இல்லை. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஸோ ஜங்குக்கும் தாங்கும் உட்காந்து அந்த காடை பற்றி பேசிகிட்ருக்காங்க. அந்த இடத்த பற்றி பேசிகிட்ருக்காங்க. அழகாக இருக்குல்ல வயல்வெளியெல்லாம். ஸோ அதெல்லாம் பேசிகிட்ருக்காங்க. ஜிம்மன் மட்டும் உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. டக்குன்னு ஜங்குக் ஜிம்மனை பார்த்துட்டு, டேய் என்னடா ஆச்சு? ஏன் சோகமாக இருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன் காலையிலேருந்து மூஞ்சியே செல்ல மச்சனுக்கு. என்னடா ஆச்சு மச்சான்? டேய் அது தெரிலடா, ஆனால் ஒயனை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீலிங். ஆனால் பாரு, அவங்க அம்மாவை அறிவு கட்டத்தனமா அவளுக்கு போய் மாப்பிள்ளைலாம் பார்த்து வச்சுருக்காங்க. உடனே ஆமாடா, மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, அதுவும் நம்ம ஜிம்மின் இருக்கும்போது. டேய் மூட்ரா, அதான் என்னென்னு எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, நான் எப்படி சொல்கிறது? மச்சான், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ அவன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கா, உனக்கு வந்துருச்சுடா. டேய் மயிறு, அதெல்லாம் இல்லை, நீ மூடு சரியா? டே ஏன் மச்சாவை பற்றி தப்பு தப்பாக பேசுகிற? அவன் அப்படி தான் பார்ப்பான் பொண்ணுங்களா, உனக்கு தெரியும்ல நீ அவனை பார்த்தது. ஆமாடா மச்சான், அந்த பிள்ளையை திங்குற மாதிரியே பார்த்தான்ல. ஆமாம், ரொம்ப நல்ல பையன் இவர், நல்ல மயிறு. டே வாயை உடச்சிருவேண்டா. டேய் மூடிட்டு சொல்கிறா, என்னடா பிரச்சனை? அவளுக்கு படிக்க பிடிக்குமாண்டா, ஆனால் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. எனக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கல, அவளுக்கும் பிடிக்கல. நான் அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது பண்ண கூட்டிகிட்டு போனோம். என்ன ஜுஜிபி வேலைன்னு நினச்சியா? அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம்.
அதுவும் ஒரு கிராமத்துல இருந்து அந்த பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு போய் அண்ட் அதை வேலைடா விட்டுரு சரியா. டே ஜங்கு கிழிச்சிடவன் சொன்னால் யோசிக்க மட்டும் செய் சரியா. அட்வைஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத. டேய் பேசாமல் உங்கள் அத்தைக்கிட்டே போய் சொல்லிடுடா, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு ஜங்குக்கு சொன்ன பிறகு 3 பேருமே ஏதோ ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே உங்கள் அம்மா கிட்ட போகிறாங்க. ஸோ உங்கள் அம்மா வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் ஜங்குக் 3 பேருமே போய் உங்கள் அம்மா பின்னாடி நின்று அவ்வளோ பயமாக இருக்கு அவங்களுக்கு நிற்கவே. ஸோ அப்படியே தள்ளி நின்று யோசிச்சுட்ருக்காங்க. ஜிமின் மட்டும் ஏதோ ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு அத்தை அப்படின்னு கூப்பிட்ட உடனே உங்கள் அம்மா அப்படியே மெதுவாக திரும்புகிறாங்க. அவங்க மூஞ்சி ஃபுல்லாக ப்ளட்டு, ஒரு கையில் கோழியோட தலையும் ஒரு கையில் கோழியோட உடம்பையும் வச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டே ஜிம்மினை பார்த்துட்டு சொல்லு தம்பி என்னாச்சு, என் மருமகனுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. ஜிம்மின் ஜங்குக் 3 பேர்த்துக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஸோ ஜிம்மின் அப்படியே பயந்துட்டு பின்னாடி போய் நின்றுட்டு ஐயோ அத்தை இல்லைத்த இல்லை நீங்கள் அதான் சொன்னேன்ல தம்பி உனக்கு நான் கோழி சூப் வச்சு தரப்போறேன்னு, அதான் நல்லா இருக்குல்ல கோழி நல்லா பெருசா. ஆமாத்த ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் போய் வைங்க அப்படின்னு ஜிம்மின்னு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. பார்த்தா தயாங்கையும் ஜங்குக்கும் பின்னாடி இல்லை. ஸோ ஜிம்மின் அதை பார்த்து இன்னும் பயந்துட்டு அவரும் அவங்க தேடிட்டு ஓடி வந்துடுறாரு வீட்டுக்குள்ளே. கரெக்டாக ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுறாரு. நீங்களும் ஸ்டெப்ஸ் இறங்கி வரீங்க. கரெக்டாக 2 பேரும் இடிச்சுக்கிறீங்க. ஏன் மாமா இப்படி கண்ணு தெரியாத மாதிரி வரீங்க, பார்த்து வரக்கூடாதா, அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து இல்லடி உங்கள் அம்மா அது வந்து அம்மாவா, என்னாச்சு, ஏன் இப்படி வேத்தெல்லாம் ஒழுகுது, என்னடி பண்ணிட்டு இருக்காங்க உங்க அம்மா வேலையா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கோழி தான் வெட்டிட்டு இருக்காங்க. என்னடி பயம் இல்லாத மாதிரி சொல்ற, குடும்பமே கொலைகார ஃபேமிலியாட்டம் அப்படின்ட்டு உங்களையும் பார்த்து பயந்துட்டு மேலே ஓடிடுறாரு ஜிம்மின். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மினோட அப்பா வந்து உங்கள் வீட்டு ஹாலில் உட்காண்ட்ருக்காங்க. ஸோ உங்கள் அம்மா ஜிம்மின் கிட்ட என்ன பார்த்தீங்களா என் மருமகனை எவ்வளோ அழகாக இருக்காரு. ஆமாம்மா அந்த தருதலைக்கு அந்த அழகு ஒன்று தான் குறைச்சல். ஏன்னா பையனை அப்படி திட்டுறீங்க, பின்ன என்னம்மா மாதம் வாரத்துக்கு ஒருக்காம பிரின்சிபல் கூப்பிட்டு காலுன்னு கத்திகிட்டே இருக்கான். அதெல்லாம் சின்ன வயசுன அப்படி தான் இருக்கும், விடுங்க சரியா. சரி அந்த 3 தருதலைகளையும் கூட்டிகிட்டு போகணும். அவன் வந்து அந்த 2 குரங்களும் ஒட்டிகிட்டே வந்திருக்கும். ஏன்னா பசங்களை அப்படி திட்டுறீங்க, பின் என்னம்மா தேவாங்கு மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கானுங்க. அதை ஃப்ரேம் போட்டு வேற மாட்ட சொன்னானுங்க, மாட்டியாச்சு. அன்றைக்கி தான் பார்த்து சிரிச்சோமே குடும்பமாக. சரிண்ணே இதெல்லாம் அப்படிலாம் பேசாதீங்க, பசங்கள்ல சின்ன பசங்கள்ல. சரி என் மருமக ஒயனுங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அம்மா இருங்க நான் கூப்பிடுறேன், ஒயான் உங்களை கூப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ரூம்லேருந்து எட்டி பார்த்து அம்மா ஏதாவது வேலை இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட ஓடி வரீங்க. அப்படியே ஜிம்மின் அப்பாவை பார்த்து ஸ்டக் ஆகிட்டு மாமா வணக்கம், எப்போ வந்தீங்க, எப்போ வந்தீங்க மாமா. அதுவாம்மா ஒயான் இப்போ தான் வந்தேன். அப்புறம் என்ன நல்லா இருக்கியா. நல்லா இருக்கேன் மேம். சரிம்மா சரி நீ பாரு சரியா, நல்லா பிள்ளையாரு. கண்டிப்பாக என் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், புரிஞ்சுதா. அது வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே போயிடுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஸோ உங்கள் அம்மா அப்படியே ஜிம்மின் அப்பாவை பார்த்துட்டு அது வந்துண்ணே ஏற்கனவே வருவான், அதாவது ஒயனோட அப்பா குப்புசம். என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்க நீ, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணி வச்சது மாறிடுமா சொல்லு. உன் பொண்ணு என் பையனுக்கு தான், அது யாருனாலையும் மாற்ற முடியாது, அது உன் புருஷனாக இருந்தாலும் சரி அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு.
ஸோ உங்கள் அப்பாவை பார்த்துட்டு என்னங்க என்னங்க பேசுகிறது, பார்த்தீங்கல்லங்க அண்ணனுக்கு கோவத்தை, அந்த குப்புசாமி பெரிய வீட்டு பையன்றதுனால எல்லாம் நம்ம பொண்ணு அங்கே கொடுக்க வேணாங்க. ஏற்கனவே உங்களால் நான் அவளுக்கு கெட்டவளாயிட்டேன். ஐயோ, எனக்கு அவளை எப்படி படிக்க வைக்கணும்னு நினச்சா தெரியுமா? ஜிமின் மாதிரி அவளை எங்காவது வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பலான் இருந்தேன். ஏய், அதெல்லாம் என்னால் முடியாது சரியா? உங்கள் அண்ணன் வந்து சொன்னான் அப்படின்றதுக்காகலாம் நான் ஜிம்மினை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நீ கிளம்பு. என்னங்க, ஜிம்மின் ரொம்ப நல்ல பையன், பார்த்தீங்கல்ல எவ்வளோ பணிவாக நடந்துக்கிறான்னு எல்லாத்துக்கிட்டேயும். அப்புறம் என்னங்க வேணும்? இப்போ உன்னால் போக முடியுமா முடியாதா அப்படின்னு கோவமாக சொல்லி அனுப்பிடுறாரு. ஜிம்மின் இது ஒரு இடத்துல நின்று கேட்டிருப்பாரு. ஸோ அவர் அப்படியே யோசிச்சுட்டே ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு, இல்லை அதெல்லாம் முடியாது, அவள் எனக்கு தான். ஆமாம் டே ஜிம்மின், விட்டுறாதடா, அவள் உன்னோடது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணியாச்சுல, அவள் என்னது. எங்கள் அப்பா எனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கானா, அது இது மட்டும்தான். அதனால் அதெல்லாம் நல்லா விட முடியாது அப்படின்னு கோவமாக பேசிட்டு அவர் ரூமில் உட்காந்துருக்காரு. ஸோ அட் த ஈவினிங் நீங்கள் உங்கள் ஃபேமிலி தென் ஜிம்மின் தாயாங் ஜங்குக் 3 பேருமே எல்லாருமே ஜிம்மின் வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜிம்மின் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜிம்மினோட அம்மா அவங்கள அப்படி பார்த்துக்கிறாங்க. உங்கள் ஹோல் ஃபேமிலியுமே அந்த ஹாலில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் சின்ன சின்ன குழந்தைங்க கூடலாம் உட்காந்து பேசிட்டு கதை சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மின் ஒரு கார்னரில் நின்று உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜிம்மினோட பாட்டி உங்கள் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு வயசாயிடுச்சுல, நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணோம், ஒயன் ஜிம்மினுக்கு தானே, நம்ம எப்படியாவது இப்போயாவது அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா எனக்கு நிம்மதியாக இருக்கும்மா. ஆனால் பாட்டி அப்படின்னு உங்கள் அம்மா பேச வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா எந்திரிச்சிட்டு, அதெல்லாம் எங்களால் முடியாதுங்க, என்ன நான் ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல எங்கள் பொண்ணுக்கு பார்த்துட்டேன். இதை பாரு தம்பி, பல வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிருந்து யாருனாலையும் மாற்ற முடியாது. இதை பாருங்க, எக்காரணத்தை கொண்டு தள்ளி போட முடியாது சாமி என்னால் அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. நான் ஏதோ பெரியவங்கன்னு பார்க்குறேன் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வேகமாக கோவமாக எந்திரிச்சு அந்த பால்கனிக்கு போயிடுறாரு. ஸோ உங்கள் பாட்டி அப்படியே சோகமாக அந்த சேரில் உட்காந்துக்கிறாங்க. ஜிம்மின் எல்லாத்தையுமே பார்த்துட்டு மெதுவாக பால்கனிக்கு உங்கள் அப்பா பின்னாடி போய் நின்றுட்டு, மாமா நீங்கள் என்கிட்ட ஏதோ பேசலனாலும் பரவாயில்ல, நான் பேசுகிறத மட்டும் கேளுங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு, அதுக்கு வேண்டி நான் வாயினெல்லாம் விட்டு தர முடியாது. அவள் என்னோடது. நீங்கள் ஒரு அப்பாவாக யோசிக்கிறத விட அவளோட ஃப்ரெண்டாக யோசிங்க. அவளுக்கு இன்னும் படிக்கிறது பிடிக்கும், அவளுக்கு நல்ல லைஃப்பை இனிமேலாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே வழின்னா எனக்கு அவளை கொடுங்க, நான் அவளை தேவதை மாதிரி பார்த்துக்குவேன். என்னடா சினிமா டைலாக்கெல்லாம் உருட்டுனா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவான்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நான் அவளை உண்மையை லவ் பண்ணுறேன், என்னை நம்புங்க. அவளை காரணத்தை கொண்டு நான் விட்டு தர மாட்டேன். அந்த இடத்துல நீங்களாக இருந்தாலும் சரி, நான் அவளை தூக்கிட்டு போயிடுவேன். நீங்கள் 3 வருஷமாக உங்கள் பொண்ணோட ஆசையை கெடுத்துருக்கீங்க. அதுக்கு ஒரு பரிகாரம் இப்போ கிடச்சிருக்கு. அது எனக்கு அவளை தந்துடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அங்கேருந்து ஜிம்மின். ஸோ உங்கள் அப்பா அதெல்லாம் யோசிக்கிறாரு. இந்த 3 இயர்ஸாக நீங்கள் எப்படி இருந்தீங்க, தென் யாருக்கிட்டேயுமே நீங்கள் எதுவுமே பேசாததுன்ட்டு நிறைய சேஞ்சஸ் அது ஆயிருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் அந்த கல்யாணத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களால் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கே யோசிக்கிறாரு. அவருக்கு அப்படியே டியர்ஸ் எல்லாம் ஃபால் ஆகுது. ஸோ அவர் கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்படியே திருப்பியும் அந்த ஹால்குள்ளேயே வராரு. அந்த ஹால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, யாருமே எதுவுமே பேசலை. உங்கள் அப்பா நின்றுட்டு, எல்லோரும் சொல்கிறீங்கன்றதுக்காகலாம் நான் எதுவும் சொல்லலை, என் பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுத்த மாதிரி இருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், அது ஜிம்மினால தான் முடியும். அதனால் அந்த ஒரே ரீசன்னால் உங்கள் பையனுக்கு என் பொண்ணை தரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜிம்மினுக்கு அவ்வளோதான். அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்கள் பாட்டி ஜிம்மின் பாட்டி எல்லாருமே உட்காந்து அழுகுறாங்க. பட் ஆனால் நீங்கள் இது எதுவுமே தெரியாமல் உட்காந்து குழந்தைங்கக்கிட்ட ஸ்டோரி சொல்லிட்டு விளையாண்டுருக்கீங்க. எல்லோரும் போங்க, எல்லோரும் போய் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க
அவனும் வெளியே வெளியே போகிறான்ல படிக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே லைனாக 1 பை 1 எல்லாருமே கிளம்புறாங்க. ஒன்ஸ் அந்த குழந்தைங்கள்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கலான்னு எழுந்திரிச்சி கிச்சன் ரூம் போகிறீங்க. ஜிமின் மெதுவாக வந்து உங்கள் பின்னாடி நின்றுட்டு, ஏய் என்னடி சொன்னா கனவுல தான் நடக்கணும்ல. என்னது என்னது மாமா? ஏய் நட்டிக்காதடி, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே நீ என்ன சொன்ன? கனவுல தானே நடக்கணும், நீ என் கூட தாண்டி வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை நிமிர்ந்து பார்த்துட்டு, ம் ம் மாமா என்ன என்ன சொல்ல வரீங்க? ஆ என் புரியலையா உனக்கு? ஆ புரியலையாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இப்போ பிடிச்சி க்ளோஸாக அழுத்து நிற்க வச்சு, மாமா மாமா என்ன என்ன? ஏய் என் கூட தாண்டி வரப்போகிற, இப்போ யாரு புரியுதா அப்படின்னு அப்படியே மெதுவாக அங்கே இப்போ இருக்குல்ல, ஸோ அங்கே தானே கை வச்சுருக்காரு. ஸோ அப்படியே உங்கள் இடுப்பை நல்லா கிள்ளுறாரு. உங்களுக்கு அப்படியே சிம்மன் மணி விட்டுங்க, நான் போகிறேன், என்னை விட்டுங்க. ஏய் நீ என் கூட தாண்டி வர்ற, படிக்கிற சரியா, உன்னை அவனுக்காகவும் விட்டு தர மாட்டான் அந்த ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கிஸ் பண்ணலான்னு குமிறாரு. பார்த்தா பின்னாடி ஜங்குக்கும் தாங்கும். டே மச்சான், ஏண்டா ஒரு சிகரெட் அடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே என்னடா கல்யாணத்தை பேசி வச்சுருக்க? மயிராண்டிக கண்ட நேரத்துக்கு வருவானுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துடக்கூடாதான். டே மச்சான் அப்படின்ட்டு அப்படியே அவங்க ஹிப்பை விட்டுட்டு பின்னாடி தள்ளி நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே வெளியே ஓடிடுறீங்க. ஜிம்முனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகி அவங்க 2 பேர்த்தையும் பாட்டு, டே மயிராண்டிங்களா, இப்போ தான் உங்களை வர சொன்னாங்களாடா, போங்கடா தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் உங்களை துரத்திட்டு ஓடி வராரு. ஸோ உங்கள் அம்மா அப்படியே குறுக்கால வந்து நின்றுட்டு, இது பாருங்க மருமகனே, உங்களுக்கும் அவளுக்குன்னு கல்யாணம் ஆகலை, அதுக்கப்புறம் ஓடி பிடிச்சி விளையாடுங்க சரியா, அது வரைக்கும் கொஞ்சம் அடங்குங்க சரியா. அத்தை அது வந்து இல்லைத்த, அதெல்லாம் புரியுது 5 நாளைக்கு நீங்கள் அங்கே வரக்கூடாது, கல்யாணத்தை அப்போ தான் வைனை பார்க்க முடியும், நான் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா, போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட. ஸோ அந்த 5 டேஸுமே ஜிம்முனால் அவங்கள பார்க்காம இருக்கவே முடியல. பிகாஸ் அவருக்கு அவ்வளோ இரிட்டேட்டாக இருக்குது நீங்கள் இல்லாதது. ஸோ உங்கள் கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாமே நடக்குது அங்கே. உங்களுக்கு பெரிய ஃபேமிலின்றதுனால எல்லாருமே வராங்க. ஸோ ஆஃப்டர் 5 டேஸ் நீங்கள் உங்கள் அம்மா எல்லாருமே மண்டபத்துக்கு ரீச் ஆகிடுறீங்க. அதுக்கு முந்தின நாள் நைட்டே. ஸோ விடிஞ்சால் உங்களுக்கும் ஜிம்முனுக்கும் கல்யாணம். மண்டபம் பார்க்குறக்கே அவ்வளோ கிராண்டாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே ஜிம்மன் அப்படியே அந்த மேனமேடெல்லாம் வேஸ்ட்டு தென் ஷர்ட் எல்லாம் கட்டிட்டு அப்படியே உட்காண்ட்ருக்காரு. தவங்க ஜங்குக்கும் வர்றவங்களெல்லாம் பயங்கரமாக கவனிக்கிறாங்க, பிகாஸ் ஃப்ரெண்டோட மேரேஜுன்றதுனால. ஜிம்மன் அப்படியே ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சாமியார் அங்கே பூஜை போடுறவங்கலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க சொல்கிறத கூட கவனிக்காமல் நீங்கள் எப்படா வருவீங்கன்ட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காண்ட்ருந்துருக்காரு. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஸோ ஒன்ஸ் அந்த பூசாரி பொண்ணை வர சொல்லுங்கோ அப்படின்னு சொன்ன பிறகு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே அந்த ரெட் கலர் saree தானே கட்டியிருப்பீங்க. ஸோ வெட்டிங்கில் ரெட் கலர் சாரீலாம் செம்ம அழகாக இருக்கீங்க. ஜிம்மன் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது எப்படி அந்த இருட்டில் பார்த்தாரோ, அந்த ரெட் கலர் தாவணியில் அப்படியே அந்த இப்போது உங்கள் மணமேடையிலேருந்து உங்களை பார்க்கும்போது அவருக்கு அப்படியே வந்துட்டு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இன்ச்சாக பார்த்துருப்பார்ல, ஸோ அதே மாதிரி அந்த மணமேடையில் உட்காந்துட்டு நீங்கள் நடந்து வரும்போது உங்கள் லிப்ஸு, கண், உங்களோட saree அப்படின்ட்டு இன்ச்சாக பார்க்குறாரு. ஸோ நீங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு தலையை குமிஞ்சிட்டு நிமிரவே மாட்டுறீங்க, உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. ஸோ அந்த சாமியார் அப்படியே அப்படின்னு சொன்ன உடனே ஜிம்மன் வேகமாக தாலி எடுத்து கட்டுறாரு. எல்லாத்துக்குமே அங்கே டியர்ஸ் வருது. ஸோ உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அந்த அரிசி இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க அவங்க மேலே. நீங்கள் மெதுவாக எழுந்திரிச்சு எல்லாத்துக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் 2 பேருமே இன்னுமே கண்ணும் பார்த்துக்காமலே கும்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் அவ்வளோ ப்ளஷ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்குது அந்த இடம். ஸோ ஜிம்மன் அப்படியே மெதுவாக அவங்க காதுக்கிட்ட வந்து, ஏய் பொண்டாட்டி
நீ படிக்கிறடி, நான் இருக்கேன் சரியா அப்படின்னு மெதுவாக சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே குமிஞ்ச தமிழில் நிமிராம ஏன் ஏன் இப்படி பண்ண? நான் கூட நினச்சேன் நீ என்னை சும்மா கூட்டிகிட்டு போவேன். பாவி, எப்படி சும்மா எப்படி உன்னை கூட்டிகிட்டு போய் பண்ணாமல் இருக்க முடியும் ஏண்டி அப்படின்ட்டு அவர் கையை அப்படியே உங்களை சுற்றி உங்கள் இடுப்பை கிள்றாரு. நீங்கள் அப்படியே இன்னுமே ப்ளஷ் ஆகுறீங்க. மனமேடன்றதுனால அந்த ப்ளஷ் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஹோல் ஃபேமிலியுமே நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. தயங்க ஜங்குக்கு ஒரு கார்னரில் நின்று ஜிம்மின்னு பட்டு, டே மச்சான் நாங்கள், டே வாங்கடா வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறான். ஸோ எல்லாருமே லைனாக அப்படியே ஒரு மாதிரி ஹோல் ஃபேமிலியுமே நின்று அந்த ஸ்டேஜில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஆஃப்டர் த நைட் நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்கடா. சரி ஓகே, நான் இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டோரி சூனாக போடுறேன். தென் இது பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, தென் புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேடா, லவ் யூ ஆல், see you again, bye.